வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே. ஒரு கல்யாண காட்சிக்கு போக முடியுதா? போனா மேல இருந்து கீழே வரைக்கும் பாக்குறாங்க. காதுல என்ன போட்டிருக்கேன், கழுத்துல என்ன போட்டிருக்கேன்னு. கட்டிட்டு வந்து இம்முட்டு நாள் ஆச்சே. நீ தான் இத்தனோட நகை வாங்கி போட்டியா? இல்ல சொல்லியா இத்தனோட நகையாவது நீ வாங்கி போட்டியா? உன் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கூலி குவிக்கி நிக்கிறதே எனக்கு பொழப்பா போச்சு. இந்த காதுல போட்டிருக்கேன் ஜிமிக்கி 150 ரூபா. அவங்களுக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்னே போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன். கல்யாணம் பட்டு வந்து நான் என்ன சுகத்தை அனுபவிச்சேன் சொல்லு? இப்பெல்லாம் அழுது உன் மனசை உடைச்சு நான் நகையாக குளிக்கணுங்கிறதுக்காக நீ ஓடா போய் தேயணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஆள் இல்லையா? உனக்கு எப்போ தோணுதோ வாங்கி போடு. என் பிள்ளைக்கு போதும். எனக்கு இந்த ஜிமிக்கி நல்லா இருக்கா? இந்த சிரிப்பு போதியா அவன்கிட்ட? அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஹாப்பி உமன்ஸ் டேவா? 3 வயசு குழந்தைய கெடுத்து கொண்டுறாங்களே, அது நின்றுச்சாப்பா இல்லையா? குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது நின்றுச்சா? அதுவும் இல்லையா? சரிதான். என் அக்கா மாவை நாளைக்கு நைட்டு வர சொல்லலான்றீங்க. விடியங்காத்தால 3 மணிக்கு. ஓ, அன்டைமில் வர வைக்க முடியாதுல்ல? ஓ, வரவில்ல பண்ணிடுவாங்கல்ல. ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. எல்லா ஆம்பளையும் அப்படி சொல்லாதீங்க. அதானே, எல்லா ஆம்பளையும் அப்படி சொல்லலை, பண்ணுற ஆம்பளையும் மட்டும்தான் சொல்கிறேன். வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தான். சில பேருக்கு மட்டும் இந்த பதிவு. தப்பா ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுவீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணாலும் திட்டுவீங்க. இவன் நல்லவனா அவன் நல்லவனா கண்டுபிடிக்கிறத முழு தொழிலா வச்சுட்டு இருக்க சில பேர் உங்களுக்குள்ள நல்லவா இருக்கிறானா தேடி தேடி கண்டுபிடிச்சிங்க. மேபி நீங்க கூட நல்லவனா மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். என்ன வேணாலும் பண்ணி பப்ளிசிட்டி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் ஏதாவது உருப்படியா பண்ணி சொந்தமா பண்ணி முயற்சி பண்ற பசங்க பொண்ணுங்களுக்கு நம்பிக்கை எப்போதும் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட் பண்ற உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றதை விட பாசிட்டிவா உண்மையா ட்ரை பண்ற உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. என்ன அமுதா, உங்க அண்ணாவோட நல்லா கொஞ்சம் கொலாவியாச்சா? சரி, பார்த்து வீட்டுக்கு போயிட்டு வா. வா 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 வா. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உன் தங்கச்சி வாரத்தில் 3 நாள் இங்கேயே கிடந்ததுன்னா நான் எப்படி உன் கூட குடும்பம் நடத்துறது? இல்லை, நீங்கள் கொஞ்சம் கொலாவறதை பார்க்கறதுக்கு தான் என் அப்பனும் அத்தாலும் உனக்கு கட்டி கொடுத்தாங்களா என்னைய? இன்னொரு வாட்டி உன் தங்கச்சி இந்த வீட்டு பக்கம் வரதை பார்த்தா சந்தோஷம்தான் படுவேன். சின்ன வயசில் உன் தங்கச்சி உனக்கா எவ்வளோ விட்டு கொடுத்து போயிருக்குமோ. உனக்கு அம்மாவாக இருந்து உன்னை பார்த்துருப்பாள்ல. அவள் மேலே நீ பாசம் காட்டுறதுனால என் மேலே பாசம் குறைஞ்சிச்சு நான் நினைப்பேனா என்ன? என் மேலே பாசம் இருக்குன்னு தெரியும், உன் தங்கச்சி மேலே உனக்கு பாசம் அதிகம்னு தெரியும். அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு பொண்டாட்டியாக நானும் எல்லாரும் இருக்கணும்னு தான் நானும் நினச்சிக்கிறேன். புதுசாக தொழில் தொடங்க போறியா? டான்ஸ் போட்டியில் ஆடி பரிசு வாங்க போறியா? ஓவியம் வளைஞ்சு கிழிச்சிருவியா? நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவியா? பெருசா சாதிச்சிருவ? உன்னால முடியாது. உறங்கும் போதும் உறங்காமல் என் அருகில் நின்றிடுவாய்.